ஹலோ மக்களே 587 விஷயத்துல பெறலாம். போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா நாமி குரூப் அங்கிருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா ட்ரஃபலகர்ல அவன் பவரை யூஸ் பண்ணி சாம்பிள்ஸ்னு சொல்றான். ஒருத்தர் இருக்க இதயத்தை இன்னொரு உடம்புக்குள்ள மாத்தி வச்சிட்டான். எல்லா பாடியும் வேற வேற இடத்துல இருக்கு. ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பிராங்கி உடம்புக்குள்ள நாமியும், நாமி உடம்புக்குள்ள சாஞ்சியும், சாஞ்சி உடம்புக்குள்ள சோப்பரும், சோப்பர் உடம்புக்குள்ள பிராங்கியும் மாறிட்டாங்க. என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க அவங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஸ்மோக்கர் கூட்டத்தையே வேற லெவலில் ஆடிக்கிட்டு இருக்கான் ட்ரஃபலகர்ல. தப்பிக்க விட மாட்டேங்கான். டேய் எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்க, இவன் பக்கத்துல வராதீங்கன்னு சொல்றான் அவன். டேய் அந்த சர்க்கிள்ல இருக்க வரைக்கும் உங்க கதையை முடிச்சிருவான். அந்த சர்க்கிள் விட்டு வெளியே போயிட்டோம்னா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் சர்ஜன் ஆஃப் டெத்னு சொல்லி முடிக்கிறான். அதுக்குள்ள டஷிக்கு பாஞ்சி அட்டாக் பண்ணலான்னு அதுக்குள்ள டஷிக்கு பாஞ்சி அட்டாக் பண்ண போறா. உன்னோட ஹாக்கி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாதுன்னு சொல்றான் ஸ்மோக்கர். ஆனா 2 துண்டா வெட்டிட்டான். டஷிக்கு 2ஆ கிடக்குறா. கேப்டன்னு சொல்லிட்டு கத்துறாங்க அவங்க. இங்க என்ன நேவி கப்பல் 2 துண்டா மேல கிடக்குது. இங்க அப்படி சாயிரா. ட்ரஃபலகர்லாம் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அடிச்சடியில தரையில போய் உழுறா. ஜி5யும் மிரண்டானுங்க. என்னடா நடக்கு, நம்ம கேப்டனையும் 2 துண்டா வெட்டிட்டானான்னு சொல்லிட்டு ஷாக்ல பாக்குறாங்க. டசிகிச்சான் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அவ உயிரோட தான் இருக்கா. அவன் ஏதோ புதுசா ஒரு டெக்னிக்க போட்டிருக்கான். ஒரு ஸ்வாட்ஸ்மேனா இருந்துகிட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு டசிகி பாத்துக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் சண்டைக்கு வராவா. என்னது நீ ஸ்வாட்ஸ்மேன்ல மாஸ்டரா, நீ ஒரு நேவி சோல்ஜரு, உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ வீக்கா இருக்குன்னு சொல்லத்தான் செய்றான். உன்னோட ஸ்வாட் என்னை ரீச் பண்ணாதுன்னு சொல்றான் ட்ரஃபலகர்லா. உன்னை துண்டு துண்டா வெட்ட போறன்னு சொல்லிட்டு ஸ்வாட தூக்கிட்டு ஒரு போட வரான். டே நம்ம கேப்டனை போட்டு தள்ளான்னு வரான்டா, நம்ம இவனை சுட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு சுட்டு தள்ள வரானுங்க. ஆனா அதையும் அவன் கண்ட்ரோல் பண்றான். ஏன்னா அந்த இடம் ஃபுல்லா அவனோட இதுல இருக்கு. நம்ம புல்லட்டு இன்விசிபிள் ஆகிட்டானு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவனை துண்டு துண்டா வெட்டணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்குள்ள டஷிக்கிய ஸ்வாட வச்சுட்டு ஒரு போட வரான். ஸ்மோக்கரும் மாசா உள்ள வந்து நின்றுகிட்டு இருக்கான். யாரடா வெட்ட போறான்னு சொல்லிட்டு ஸ்மோக்கி வந்துட்டான்டா. இனிமேல் மாசா பாருன்னு சொல்றாங்க. டேய் சர்ஜன் ஆஃப் டெத் ட்ரஃபலகர்லா, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஏன்டா இப்படிலாம் பண்றான்னு சொல்லிட்டு 2ஆ பிரிஞ்சு வந்து லாவையே லாக் பண்றான். நெஞ்சில வச்சு அழுத்துறான் அவன். உன்ட C% ஸ்டோன் இருக்குன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு சடனா லா தப்பிச்சு போய் ஒரு போடுறான். பார்த்தா இன்னும் கொஞ்சத்தையும் வெட்டி வீசுறான். அந்த கப்பல் தலைகீழ இருந்துச்சுல, அது மேல இருந்து கீழே வந்து உள்ள போகுது. நீ வாரலாடாரு யாராரு, எனக்கு நீ வெறும் பைரட் தான்டா, ஆனா என் வழியில வராதுன்னு சொல்லிட்டு லாக்கும் ஸ்மோக்கிக்கு சண்டை வர ஆரம்பிக்கி. இதுல ஒரு பக்கம் பார்த்தா டஷிக்கியை காப்பாத்தி தூக்கிட்டு போறாங்க. இங்க ஒயிட் ப்ளோன்னு சொல்லிட்டு இவன் ஸ்டார்ட் பண்றான். சர்க்கிள் விட்டு வெளியே போயிட்டோம்னா நம்மளுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வரானுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி இங்க இவங்கள தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்கள்ட்ட ட்ரெஸ்ஸே காணோம். பிரவுன் பியர்டு டீம்ல இருந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து அவனுக்கு போட்டுக்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பாஸ் பிரவுன் பியர்டுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அப்படி பனியில உரையிறானுங்க அவனுங்க. லூஃபி குரூப்பை தான் காட்டுறாங்க. பார்த்தா எல்லா அவனும் ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சிருக்கானுங்க. டே அலிகேட்டர் நான் சொல்றத கேள்டா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காம. என் குரூக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமான்னு சொல்லி லூஃபி கட்டிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புரூக் ஆல்ரெடி இந்த பில்டிங்கை பார்த்திருக்கான். நாமி எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க, நான் அவங்கள தேடி தான் போறேன்னு சொல்றாங்க. பார்த்தா எல்லாரும் அந்த கோட் எடுத்து போட்டு மாசா நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க தான் எங்களை அட்டாக் பண்ணீங்க, உங்களை விட மாட்டேன்டா முதல்ல தலையா அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டேய் உனக்கு தான் ரத்தமே கிடையாது, உனக்கு குளிராது, நீ ஏன்டா கோட் எடுத்து போட்டுருக்கன்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் வேறன்னு சொல்லிட்டு உசப் பாக்குறான். சில ட்ரெஸ் நம்ம வந்து இவங்கள்ட்ட இருந்து எடுத்திருக்கோம், ஏன்னா நாமிக்கும் மத்தவங்களுக்கு கொடுக்கணும், அதனால நம்ம இதை கொண்டு போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதனாலதான் எல்லார்ட்ட இருந்து அந்த கிளாத்தஸ் எடுத்திருக்கானுங்க. ஸ்ட்ரெயிட்டா அந்த இடத்த நோக்கி வேகமா வராங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா உள்ளதான் காட்டுறாங்க. மாஸ்டர் ஸ்மோக்கருக்கும் லாக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. டேய் என் பிளான் படி தான் போகுது, அவனுக்கு என்னமோ பண்ணட்டுன்னு சொல்றான் அந்த மாஸ்டர். காத்தா கரைஞ்சு பறந்துகிட்டு இருக்கான். அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும், அந்த பைரட் எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைங்களை பிஸ்கட் ரூம்ல இருந்து தூக்கிட்டு போயிட்டானுங்கன்னு சொல்றான் அவன். அதுதான்டா எனக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. என் பசங்களை எப்படிடா என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போறான், இந்த ஸ்மோக்கர் வேற தேவையில்லாம உள்ள இன்வால்வ் ஆகிட்டு இருக்கான், ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பறவை பொண்ணு வந்து நின்னுகிட்டு இருக்கா. மோனட் நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா மாஸ்டர். இது அவங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா, அவங்களான்னு சொல்லிட்டு முழிக்கிறான். வேகாப்பாங்கோட டிராகனையும் பிரவுன் பீரியட் கூட்டத்தையும் அவங்க வந்து தோக்கடிச்சிட்டாங்க, அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அவங்க. இந்த பைரட்ஸ் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பர்னிங் ஐலண்ட் ஆல்ரெடி கடந்து வந்துட்டு இப்போ கோல்ட் ஐலண்டுக்கு வந்துகிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டோவையும் காட்டுறா. முகிவராவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு சாதாரண ஆள் கிடையாது, நம்ம பார்த்து தான் இருக்கணும். அது மாதிரி வேர்ல்டு கவர்மெண்ட் உள்ள வந்திருக்கு, நம்ம இருக்க விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனையாருன்னு சொல்லிட்டு மாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கான். முகிவராவோ ஸ்மோக்கரோ எவன் என் இடத்துக்குள்ள வந்தாலும் எல்லார் கதையும் முடிப்பான்னு சொல்றான் மாஸ்டர். அப்புறம் G5 சோல்ஜர் எல்லாத்தையும் கொல்லணுமா, நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அவங்க. இந்த ஐலண்ட் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு, எவனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு மாஸ்டர் நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஆல்ரெடி
ஆல்ரெடி எல்லா டீடைல்ஸ் அவ எடுத்து தான் வச்சிருக்கா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா சாஞ்சி குரூப்பை தான் காட்டுறாங்க. மவுண்டனுக்கு பின்னாடி வேகமா ஓடி வரானுங்க. நம்ம இப்ப என்ன பண்ணன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வராங்க. இந்த இடம் ஃபுல்லா கன்ஃபியூஸா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா சாஞ்சியே என்ஜாய் பண்ணிட்டு ஓடி வரான். ஏன்னா வந்து நாமியோட உடம்பு அவன்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு டேய் இந்த போட்டோ எனக்கு வேணும்டான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வராம ஏன்டா அப்பெல்லாம் பண்றீங்க, உடம்ப மாத்தி விட்டு எங்களுக்கு என்ன பண்ணணும் இந்த பாடியை வச்சு ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு ஆளாளு கத்திக்கிட்டு வராங்க. உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த சாமுராய் தலையும் கட்டிக்கிட்டு இருக்கான். முன்னாடி ஃபீல் பண்ணனோட இப்போ ரொம்ப வித்தியாசமா ஃபீல் பண்றான்னு சொல்றான். அவன் முந்தி அவனை தலையை பிடிச்சி தூக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். இவனை நல்லபடியா ஹேண்டில் பண்றான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்து அந்த பசங்க எல்லாம் ஓடி வந்துகிட்டு இருக்கிறதுல தடிக்கி கீழே விழுறாங்க. இந்த இடம்ல எங்களுக்கு ரொம்ப குளிருது, எங்கெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது, எங்களுக்கு குளிருதுன்னு சொல்றாங்க அவங்க. எனக்கு குளிரல, எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு சோப்பர் உடம்புல இருக்க பிராங்கியோ பேசுறான். அந்த பசங்களுக்கு ரொம்ப உடம்புலாம் குளிர ஆரம்பிக்கு. இன்னொரு பக்கம் இங்க என்னன்னு பார்த்தா ஸ்மோக்கரும் லாவும் சண்டை போடுறானுங்க. சண்டை வேற லெவலா போய்கிட்டு இருக்கு. ஆனா என்னன்னு பார்த்தா இங்க டசிக்கியோட உடம்பத்துக்கு சேர்த்து வைக்கிறானுங்க அவனுங்க. உங்க உடம்பு இப்ப சேர்ந்துருச்சான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அவங்க. டேய் இப்ப நம்ம பெரிய பிரச்சனைல வேற இருக்கோம், ஆனா அவன் சரகத்துக்குள்ள இல்லன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. திரும்பி அவன் சோட எடுத்துட்டு கிளம்புறா. டசிக்கு நான் சொல்றத மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு முன்னாடி பேசினதெல்லாம் யோசிச்சு பாக்குறாவா. பைரட்ஸ் என்னைக்குமே பைரட்ஸ் தான், அது மட்டும் நீ தெளிவா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி இருந்திருக்கா. அதைத்தான் அவன் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி உள்ளதான் காட்டுறாங்க. ஸ்மோக்கருக்கும் லாக்கும் சண்டை வேற லெவலா போய்கிட்டு இருக்கு. பார்த்தா லா ஒன்னும் சாதாரண இல்ல, வேற லெவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க எதுக்குடா வந்தீங்க பைரட்ஸ்கெல்லாம் சொல்லிட்டு அப்பமே லாவை பார்த்து கேட்டிருந்திருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா ஸ்மோக்கர். பங்கு ஹசார்ட்ல லா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. வார்லாடுன்னு சொல்லிட்டு பொசிஷனை வாங்கினேன், அதுக்கப்புறம் இங்க வேற வந்து நிக்கிற, நீ ஏதோ புதுசா பண்றன்னு தெரியுன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் பாஞ்சு பாஞ்சு அடிக்கலான்னு வாரான். ஆனா வந்து தடிச்சுக்கிட்டே இருக்கான். வேற லெவலா சண்டை போடுறானுங்க. அந்த இடத்துல எல்லாமே துண்டு துண்டா போகுது. டஷிக்கு அப்படி பழச ஒன்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ நம்மளோட வேலை என்னன்னா வந்து ஹையர் ஸ்டேட்டஸுக்கு போகணும், அதான் நம்மளோட வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் பேசி இருந்திருக்கான். என்னிஸ் லாபி விஷயத்தினால இந்த உலகத்துல இருக்க பைரட்ஸ் எல்லாருமே சேர்ந்து முகிவரா லூஃபிக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம அதை விடக்கூடாது, அவன் கதையை முடிக்கணும், நியூ வேர்ல்டுக்கு நம்ம இறங்கணும்னு சொல்லி இருந்திருக்கான். வார்லாடோ ட்ரஃபலகர் லாவோ எவனா இருந்தாலும் பைரட் தான், அதை நம்ம மட்டும் தெளிவா யோசிச்சுக்கணும்னு சொல்லிட்டு டச்சிக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இங்க ஸ்மோக்கரும் லாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஸ்மோக்கர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். டேய் நான் என்னைக்குமே வார்லாட நம்பினதே கிடையாதுன்னு சொல்றான் அவன். நீ சொன்னது கரெக்ட் தான் சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். பார்த்தா எல்லா அட்டாக்கையும் ஸ்மோக்கர் பிளாக் பண்ணிட்டு பாஞ்சு பாஞ்சு வரான். பார்த்தா அடிச்சு ஸ்மோக்கரே லாக் பண்ணிட்டான். ஸ்மோக்கரே சாஞ்சிட்டான். டேய் நீங்க என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கு பின்னாடி யார்டா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சடனா பின்னாடி இருந்து அட்டாக் பண்றான். ஆனா என்னன்னு பார்த்தா ஸ்மோக்கர் அதுல மாட்டிக்கிட்டே பாஞ்சு பாஞ்சு அட்டாக் பண்றான். நீ எதுக்கு இதெல்லாம் பண்றன்னு சொல்லிட்டு கேக்குறான். உங்களுக்கு ஏன்டா இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு லா தட்டி விடுறான். சடனா முன்னாடி ஒரு அட்டாக்க போட்டு விடுதான். ஸ்மோக்கர் அதை உடைச்சிட்டு உள்ள வரான். என்னை மன்னிச்சிருடா, உன்னை ஆட்டத்தை ஆடப்போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். நெஞ்சில தட்டி அவன் ஹார்ட்டை வெளியே எடுத்துட்டான். என்னடான்னு பார்த்தா அவன் ஹார்ட்டை கழட்டிடவே செஞ்சுட்டான். அதெல்லாம் அவன் கையில வச்சிருக்கான். உன்கிட்ட எந்த விஷயத்த சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாதுன்னு சொல்றான். ஸ்மோக்கர் சாஞ்சிரவே செஞ்சுட்டு அந்த ஹார்ட்டை வெளியே எடுத்தோடனே அந்த ஹார்ட் துடிச்சுக்கிட்டே இருக்கு. அதோட முடியாத கிடைத்த சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்துங்க. சி யூ, பாய்.